வணக்க மக்களே, இந்த ஷார்ட்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இது ஷார்ட்ஸ் நம்பர் 6. அப்பாயின்மெண்ட்ஸில் நம்பர் 6. இதில் லாஸ்ட் 7 இதோட அப்பாயின்மெண்ட்ஸோட ஷார்ட்ஸ் முடியுது. இதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸோட ஷார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கியானேஷ் குமார், அகைன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, ரொம்ப முக்கியம். தென் ரேகா குப்தா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவிஆர் சுப்ரமணியன், சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோக் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ப்ரீவியஸாக பிளானிங் கமிஷனாக இருந்து இப்போ நிதி ஆயோக் ஆயிருக்கு. தென் புவனேஷ் குமார், சிஇஓ ஆஃப் உதய் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதனுடைய சேர்மனா புவனேஷ்குமார் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஜெனரல் வி.கே. சிங், கவர்னர் ஆஃப் மிசோரம். இதோட 4வது கவர்னர் நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னா ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் நான் ரிமைனிங் கவர்னர் சொல்லியிருக்கேன், கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் தேவேந்திரகுமார் உபாத்யா, டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அலோக் அராதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட். அதே மாதிரி ஹைகோர்ட் வரிசையில் 4-5 ஹைகோர்ட் நான் சொல்லியிருக்கேன், இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் சொல்லியிருக்கிற இந்த 7மே வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் போய் பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.